சொந்தங்களுக்கு வணக்கம். வெயிட் பண்ணி தான் இந்த பகுதிக்கு வந்திருக்கிறோம். ஒரு 70 பேரை இந்த கப்பல்ல ஏறி கப்பல்ல பாத்தீங்கன்னா கப்பல் வாருங்க மூலம் வெளிக்கிட்டது. இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் வந்து கரைக்கு கூட்டி கொண்டு போக போறாங்க இருக்கும். இல்லாமல் நாங்கள் வந்து ஒரு புது அனுபவமா இருந்தது. இல்லை அப்படின்னு சொன்னா இலங்கை தமிழர்களும் வந்து அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். அதனால இந்த பேங்க் இருக்கு ரூபாயவோ அல்லது நாங்கள் இப்பதான் அந்தோனியா. சொந்தங்களுக்கு வணக்கம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா கச்சேரி போறதுக்காக வந்திருக்கிறோம் திருவட்டுவான்ல. அதாவது வந்து நிறைய பேர் வந்து கச்சேரி போறதுக்காக பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு பேர் நிற்கிறாங்கன்னு பாருங்க. இதுல வந்து நாங்கள் வந்து ஐசியா கொடுத்து எங்களுடைய விவரங்களை பதிந்து எடுத்துக்கொண்டுதான் நாங்கள் சில உள்ள போகலாம். பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க எவ்வளவு பேர் பதிகிறதுக்காக வெயிட்டிங் நினைக்கிறாங்கன்னு பாருங்க. வரும்போது ஐசி போட்டோ காப்பி வந்து கொண்டு வாங்க, பதிஞ்சுதான் உள்ள விட்டு கொண்டு இருக்காங்க. மேல விவரங்களை நாங்கள் கிட்ட போய் பார்ப்போம். பாத்தீங்கன்னா தெரியும் இதுதான் அந்த பதிஞ்சு போகின்ற இடம். எங்களோட ஐசி போட்டோ காப்பியை இங்க கொடுத்து நாங்கள் வந்து பதிந்து எடுத்துக்கொண்டுதான் உள்ள போகணும். பாருங்க எவ்வளவு பேர் வந்து நிற்கிறாங்கன்னு சொல்லி. இந்தியால இருந்து வாராக்கள் வந்து நைனாதீவு போய் வராங்க. அங்கால வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அப்படியே கச்சதீவு போய் கொண்டிருக்கணும். பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க எவ்வளவு பேர் வந்து வெயிட்டிங்ல இருக்கணும் பாருங்க. நேரம் வந்து இப்ப 2:30 கடந்து போய் கொண்டிருக்கு. பாருங்க சனம் எவ்வளவு சனம் போய் பாருங்க. கச்சதீவுக்கு சனம் வந்து தொடர்ச்சியா வந்து கொண்டே இருக்குதா. பல நேரம் பிரியா பதிஞ்சு வேலை வந்து பதிஞ்சு கொண்டு ஐசியை கொடுத்து பதிஞ்சு கொண்டு போகணும். இதுல வந்து பதிஞ்சு கொண்டு இருக்கணும் பாருங்க. இதான் அந்த பதிகிற இடம். பள்ளிகளை பதிஞ்சு இப்படியே எங்களோட விவரங்களை பதிஞ்சுட்டு இப்படி அங்கால அப்படியே நாங்கள் அப்படியே போகக்கூடிய மாதிரி இருக்குது. தொடர்ச்சியா அணைஞ்சிருங்க. அப்படியே நாங்கள் உள்ளுக்கு போய் அந்த கச்சதீவுக்குள்ள போய் அந்த என்னென்ன நடக்குதுன்ற விவரங்களை தொடர்ச்சியா வந்து எங்களோட களத்துல நீங்க பார்க்கலாம். இந்தியாவில இருந்தும் நிறைய பேர் வருவாங்க இந்தியாவில போறதுக்கு. அது வந்து இணைஞ்சிருங்க. தொடர்ச்சியா வந்து நான் கச்சதீவு கோயிலுக்கு போயிட்டு அந்தோனியார் கோயிலுக்கு போயிட்டு அங்க என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்றத பார்க்கலாம். பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க. நாங்க வந்து இப்போ உள்ளுக்கு வந்துட்டோம். ஐசி போட்டோ காப்பியை வேண்டி பதிஞ்சிட்டு திருப்பி எங்களை போட்டோ காப்பியை தந்துட்டாங்க. அதுல அந்த ஐசி நம்பர்களை அதை மட்டும் பதிஞ்சு போட்டு அனுப்புறாங்க. போட்டோ காப்பி எடுக்கவே இல்லை. ஆனா சில பேர் சொல்லி நான் போட்டோ காப்பி கொண்டு வரணும். ஆனா போட்டோ காப்பி எங்கள்கிட்ட வேண்டிய இல்லை. பதிஞ்சிட்டு போட்டோ காப்பியை திருப்பி தந்துட்டாங்க. பாருங்க இந்தியாவில் வந்து இப்படியே போய் தான் நாங்கள் வந்து கப்பலில் போக போகிறோம். பார்ப்போம், வெயிட் பண்ணுங்க பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அதுக்குள்ளே இருந்து கிளியர் பண்ணி ஒரு மாதிரி வந்துட்டோம். சட்டியான சனம் பாருங்க. இப்போதான் நாங்கள் அந்த லோஞ்சு நிற்கிற இடத்துக்கே வந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேலே வெயிட் பண்ணி தான் இந்த பகுதிக்கு வந்திருக்கிறோம். நீ இப்போ இந்த லோஞ்சில் ஏறி தான் நாங்கள் அடுத்த கட்டம் அப்படியே போக போகிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும் இந்தியாவில் கிளியர் பண்ணி வந்து கொண்டிருக்கணும். இந்தியாவில் இருந்து அந்த இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் பண்ணி வந்து கொண்டிருக்கணும். இப்ப இந்த லோஞ்சில ஏறித்தான் நாங்கள் அடுத்த கட்டம் அப்படியே உள்ள போகிறோம். பாருங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நாங்க வந்து லோஞ்சில போய் கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 70 பேரை வந்து லோஞ்சில வந்து ஏற்றி போய் கொண்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 15-20 லோஞ்ச் கிட்ட மாறி மாறி ஓடிக்கொண்டிருக்குது. சரியா ஒரு 2.5 மணித்தியால பயணங்கள்ல நாங்கள் வந்து கச்சதீவை சென்றடையக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 200 ரூபா தான் டிக்கெட். நிறைய பேர் வந்து சொல்லி கொண்டு இருந்தாங்க கூட டிக்கெட் இந்த மாதிரி சொல்லி கொண்டு இருந்தீங்க. ஆனால் வந்து ஒரு ஆளுக்கு 200 ரூபா தான் டிக்கெட் வந்து போட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒரு மாதிரி ஆக்கட்ட பெர்மிஷன் கேட்டு மேலேயே வந்துட்டோம். எங்கள் 2 பேரையும் வந்து மேலே அனுமதிச்சிருக்காங்க. நாங்கள் யூடியூப் சேனல்ல இருந்து வந்து நாங்கள் சொன்னோன்னே மேலே விட்டுட்டாங்க. பார்த்தீங்கன்னா மேலேயும் வந்து ஆக்களுடைய இந்த பேக்குகள்லாம் நிறைய இருக்குது. உடுப்பு பேக்குகள்லாம் நிறைய இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு 2.5 மணித்தியால பயணத்துல நாங்கள் வந்து கச்சதீவை சென்றடையக்கூடிய மாதிரி இருக்கும். பாத்தீங்கன்னா தெரியும் பொங்கல்ல பாருங்க எவ்வளவு அழகான ஒரு வியூ பாருங்க. படகு வந்து ஒரு அளவான வேகத்திலான் போய் கொண்டிருக்குது. அதனாலதான் நார்மலா ஒரு 2-2.5 மணி நேரம் எடுக்கும்னு சொல்லி சொல்றாங்க. கொடுத்து பார்க்கலாம். தொடர்ச்சியா வந்து எங்களுடைய காணொலியை சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பாத்தீங்கன்னா நாங்கள் இந்த சின்ன லோன்ல இருந்து ஏற்றி கொண்டு போய் பெரிய ஒரு பொங்கலான ஒரு பெரிய கப்பல் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த கப்பல்ல தான் அந்த இடத்த நம்மள ஏற்றாங்க. ஏற்றிட்டு அங்க இருந்து கச்சேரிக்கு போக போகுது. பாத்தீங்கன்னா தெரியும் இதுதான் அந்த கப்பல் பாருங்க. இந்த கப்பல்ல ஏறி நாங்கள் அடுத்த பயணத்தை தொடர இருக்கிறோம்.
பாருங்க கப்பல்ல நிறைய நேவி நிற்கிறாங்க. இந்த கப்பலோட இதை இணைச்சு கட்டுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து அந்த சிறிய படகுல இருந்து ஒவ்வொருவராக அந்த பெரிய கப்பலுக்கு வந்து பாருங்கள் ஏற்றி கொண்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 70 பேர்கிட்ட நாங்கள் அதில் வந்து நாங்கள் அந்த சிறிய படகுல அதில் இருந்து இப்போ வந்து கப்பலுக்கு ஏற்றி இங்கிருந்து கப்பல் வந்து புறப்பட போகுது. ஒரு அளவான நல்ல பெரிய ஒரு கப்பல் தான். இப்போ பாருங்க நாங்கள் வந்து இந்த கப்பலுக்கு வந்துட்டோம். இதில் வந்து இருக்கிறதுக்குரிய வசதியோட சகல இதுவும் இருக்குதுங்க. உள்ள போனோம்னா பாருங்க சீட் எல்லாம் இருக்குது. நல்ல அழகான இருக்கைகளோட நல்ல பெரிய கப்பல்லாம் நினைக்கிற மாதிரி இல்லை. ஏசி எல்லாம் போட்டு நீட்டா இருக்குதுங்க. பாத்தீங்கன்னா கப்பல்ல வந்து பாத்ரூம் வசதி இருக்கு பாருங்க. அது வந்து பாய்ஸுக்குரிய பாத்ரூம். அதே மாதிரி அங்கால வந்து கேர்ள்ஸுக்குரிய பாத்ரூம் இருக்குங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லை உங்களுக்கு. அந்த பாதுகாப்பான முறையில் இந்த கப்பல் இருக்குதுங்க. பாத்தீங்கன்னா கப்பல் பாருங்க எவ்வளவு உருகமா போகுது பாருங்க. பாருங்க தண்ணி இவ்வளவு முறைகள் இது பாருங்க. பின் என்ஜின் பக்கத்தால அம்மாடியோ பயங்கர வேகமா போய் கொண்டிருக்குதுங்க. அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கப்பலுக்கு வந்து காசு இல்லை, இது ஃப்ரீ தான். லோஞ்சுக்கு தான் 200 ரூபா கொடுத்து வந்துறாங்க. தொடர்ச்சியா வந்து நினைஞ்சிருங்க. பாத்தீங்கன்னு சொன்னா இந்த தினம் நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த கச்சதீவு கோயில் எல்லாம் ஃபுல்லா சுற்றி காட்ட போறோம். இந்தியாவில் வந்து நிறைய பேர் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் மயூரன் வியூ, நீங்க அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. மறக்காம 2 பேர் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்திருங்க. தொடர்ச்சியா காணொலியோட வந்து நினைஞ்சிருங்க. எனக்கு இன்னொரு தொண்டை கொஞ்சம் அடைச்சிட்டு சரியில்லை, குரலை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளுங்க. ஓகேயா, அங்க சந்திப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து கப்பலினுடைய மேல் தளத்துக்கு வந்துட்டோம். மேல் தளத்துல இருந்து இந்த வியூவில் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிகட்டுவான்ல இருந்து கிட்டத்தட்ட 4 மணிக்கு வந்து சிறிய படகு மூலம் வெளிக்கிட்டது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 மணி ஆகுது. கிட்டத்தட்ட 2-2.5 மணித்தியாலங்கள் வந்து எடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் அங்கே இறங்கின உடனே உங்களுக்கு வந்து நேரத்தை சொல்கிறோம், என்ன நேரம் வந்து. இதில் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆப்கானிஸ்தான் வந்து மூடி வச்சுருக்காங்க. அப்படியே பார்த்தோம்னா இந்த பகுதியால் வந்து இப்போ நாங்கள் கப்பலினுடைய முன் பகுதிக்கு போய் கப்பலோட அமைப்பை வந்து பார்க்கலாம் பாருங்கள். சரியான ஒரு ஸ்லோவாக தான் போய் கொண்டிருக்கு. ஆக வேகமாகவும் கப்பல் வந்து போகையில் ஒரு மிதமான ஒரு வேகத்தில் தான் போய் கொண்டிருக்குது. மேல் தளத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல காற்றோட்டமாகவும் இருக்குது. இதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கப்பலினுடைய முகப்பு பகுதி பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து கரைக்கு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும் ஏராளமான படகுகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களை ஏற்றி வந்த படகுகள் வந்து கரையில் இருக்குது பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கப்பல் வந்து கரை ஒதுங்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு மிதக்கும் பாலம் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த ஓரமாக கப்பலை வந்து கரை ஒதுக்கி இதில் இருந்து மக்களை இறக்கி இந்த மிதக்கும் பாலத்தினூடாக நடத்தி அங்கே கரைக்கு கூட்டி கொண்டு போக போகிறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் ஏராளமான பொதுமக்கள் இருக்கிறாங்க. அதேமாதிரி நேரு வந்து தங்களுடைய கடமையை வந்து சிறப்பான முறையில் வந்து செயற்பட்டு கொண்டிருக்கிறாங்க. பார்க்க தெரியுது மக்களை வந்து அவதானமான முறையில் வந்து அவங்க வந்து கூட்டி கொண்டு போகிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஒரு மிதக்கும் பாலம் தான். இப்போ பாருங்கள் இதான் நாங்கள் வந்து அந்த கப்பல் ஒரு அளவான ஒரு கப்பல் தான், நல்ல வசதியான ஒரு கப்பல். வேகம்தான் கொஞ்சம் குறைவாக இருந்தது. மற்றபடி வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் வந்து வந்துட்டோம். இப்போ வந்து இதுதான் கச்சைதீவு மண். நாங்கள் வந்து நான் இப்போ தான் முதல் முறையாக இந்த கச்சைதீவுக்கு வந்திருக்கிறேன். உண்மையாலுமே வந்து எனக்கு ஒரு புது அனுபவமாக இருந்தது இந்த இடம்.
பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாகவே வந்து ஒரு பூவரசம் காடாக தான் இருக்குது. பெரும்பாலான பகுதிகள் வந்து பூவரச மரங்களாக தான் இருக்குது. இதில் அந்தோனியாருடைய சிலை வந்து முன்னுக்கே வச்சுருக்காங்க பாருங்கள். உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு அழகான ஒரு தீவுங்க. இப்படிப்பட்ட ஒரு அழகான தீவை வந்து பயன்படுத்தாமல் வச்சுருக்கிறது தான் வேதனைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. வித்தியாசமான அந்த தரைத்தோட்டம் தான் பாருங்கள். அந்த சிப்பிகள் அந்த இதுகளோடு தான் கலந்த மாதிரியான ஒரு மண் தான். இங்கே வந்து ஆக்கள் வந்து இல்லை, ஆக்கள் வந்து குடியமர்த்தையில் ஒரு வெறும் தீவாகத்தான் இருக்குது. இந்த பெருநாள் மட்டும்தான் வந்து கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவிலையும் இலங்கையிலும் இருந்து வந்து மக்கள் வந்து வருவாங்க. மற்றும்படி இது வந்து ஒரு தனித்தீவு, ஆட்கள் இல்லாத ஒரு தீவு தான். ஆனால் வந்து ஒரு அழகான ஒரு தீவு, நினைச்சா இது ஒரு சுற்றுலா தலமாக மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு தீவு. இப்படி பார்க்கும்போது கவலையாக இருக்குது. இதில் பாருங்கள், ஆண்களுக்கான டாய்லெட் வசதி இருக்குது. அதேமாதிரி அங்கால வந்து பெண்களுக்கான டாய்லெட் வசதியும் இருக்குது. அந்த வசதியெல்லாம் வந்து முன்னுக்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் செய்து வச்சுருக்குறாங்க. மற்றது வந்து ஒரு செக் பாயிண்ட் ஒன்று இருக்குது. இதில் வந்து நாங்கள் வந்து எங்களை ஐசியை காட்டிட்டு நாங்கள் கொண்டு வந்த அந்த பேக்கை வந்து செக் பண்ணுவாங்க. அதையும் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே உள்ளே போக வேண்டியதுதான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து இலங்கையர்கள் வந்து தனியாக வரத்துக்கு ஒரு பிரிவாகவும், இந்தியர்கள் வந்து தனியாக வருவதற்கு ஒரு பிரிவாகவும் 2 பிரிவாக வச்சுருக்குறாங்க. 2 நாட்டுக்குரிய மக்களையும் வந்து செக் பண்ணி தான் உள்ளே அனுப்பி கொண்டிருக்காங்க. இதில் வந்து பாருங்கள், இலங்கையர்கள் அவர்கள் வந்து இந்த இதால் போகணும். அங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியர்கள் பயணிக்கிற பகுதி இது. அவர்கள் வந்து இதால் போக வேண்டியதுதான். ஓகே, இப்போ நாங்கள் இதுக்குள்ளே இந்த செக் பாயிண்ட் ஊடாக நாங்கள் அங்கால போயிட்டு அப்படியே நாங்கள் கோயிலை நோக்கி எங்களுடைய பயணத்தை நாங்கள் வந்து தொடங்கலாம். நாங்கள் அப்படியே வெளியில் வந்துட்டோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் பாருங்கள், நிறைய மக்கள் வந்து போய் கொண்டிருக்கிறாங்க. நேரம் வந்து சரியாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 6:30, கிட்டத்தட்ட 2.5 மணி ஆழங்களுக்கிட்ட நாங்கள் வந்து பயணிச்சிருக்கிறோம். இங்கால வந்து தண்ணி வசதிகள் எல்லாம் இருக்குது. இதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முகப்பு வளைவு ஒன்று இருக்குது முன்னுக்கு. அப்படி எங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குடிதண்ணி வசதிகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய பெரிய டேங்குகளில் வந்து அடித்து வச்சுருக்கிறாங்க. கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சைட்டில் எல்லாம் பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து பூவரசம் காடுகள் தான் இருக்குது. இந்த தீவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பூவரசம் காடுகளால் நிறைஞ்சு தான் இருக்குது. அன்புடன் வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த முகப்பில் வந்து போர்ட் போட்டிருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் இருந்து சரியாக ஒரு 200 மீட்டர் தூரம் நாங்கள் வந்து இந்த காட்டு பாதையினூடாக நடந்து போனோம்னு சொன்னால் அந்த அந்தோனியார் கோயிலை நாங்கள் வந்து அடையலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், 2 பக்கங்களுமே வந்து பூவரசம் காடுகளாக தான் இருக்குது. இதில் ஒரு வாகனம் போகக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய பாதை ஒன்று இருக்குது, ஒரு மணல் பாதை ஒன்று. அதனால்தான் நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கச்சை தீவில் பெரிய ஒரு நேவி கேம்ப் ஒன்று தான் இருக்குது. மற்றபடி வந்து மக்கள் வந்து இங்கே வசிப்பது கிடையாது. கூடுதலாக வந்து எல்லா கடைகளும் வந்து இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்சி கடைகள் எல்லாம் இருக்குது, சாப்பாட்டு கடைகள் எல்லாம். இப்போ சாப்பாடுன்னு சொன்னால் நூடுல்ஸ் இந்த மாதிரியான சாப்பாடுகள், மற்றது வந்து ரைஸ் இருக்குது, கொத்து இருக்குது, இந்த மாதிரியான சாப்பாட்டு கடைகள் எல்லாம் இருக்குது. தண்ணி வந்து ஆங்காங்கே வந்து கோயில் நிர்வாகமே வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து அங்கே தண்ணி குடிச்சு கொள்ளலாம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா டீ குடிக்கிறனா டீ குடிக்கலாம். இப்படி நிறைய கடைகள் வந்து வந்திருக்குது. நாங்கள் புதுசாக வந்ததால் நிறைய பேர்ட்ட கேட்டு நாங்கள் கடைகளெல்லாம் வருமாறு எங்களுக்கு சரியான தகவல் கிடைக்கல. அதனால் இந்த காணொலியில் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிற விஷயங்கள் என்னென்னு சொன்னால், கூடுதலாக வந்து இங்கே உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரியான எல்லா கடைகளுமே இருக்குது. நீங்கள் வந்து சாப்பிட்றதா சாப்பிட்லாம், எல்லா வசதிகளும் இருக்குது, பிரச்சனை இல்லை. மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஃபேன்சி உடுப்புகள் வந்து இந்தியன் உடுப்புகள் எல்லாம் கொண்டு வைக்கிறாங்க. சாரி, மற்றது வந்து சல்வார், அப்படி நிறைய உடுப்புகள் வந்து வைக்கிறாங்க. கூடுதலான ஆட்கள் வந்து சரிக்கிரவாசி எங்களுடைய இந்திய தமிழர்களும் வந்து வந்திருக்காங்க. நெடுந்தீவு பிரதேச சபை இலங்கை மற்றும் இந்திய பக்தர்களை அன்புடன் வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லி இதில் ஒரு போட்டும் வந்து போட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், இவ்வளவு மக்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறாங்க பாருங்கள். சமமான அளவு 2 நாட்டவர்களையும் வந்து நாங்கள் இந்த இடத்துல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. கடைகள் வந்து இந்த சைட்டில் வந்து பாருங்கள், கூடுதலாக வந்து ஃபேன்சி கடைகள் இருக்குது.
அப்படியே இங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு போலீஸ் நிலையம் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிஓசி பேங்க் இருக்குது. அதாவது இந்தியன் ரூபாயோ அல்லது இலங்கை ரூபாயோ எங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து காசை வந்து மாற்றிக்கொள்ளலாம் இங்கே. அதனால் இந்த பேங்க் இருக்குது. இதில் வந்து ஆதார வைத்தியசாலை ஊர்காவல்துறையோட அந்த வைத்தியசாலை இருக்குது. இப்படி எல்லா வசதிகளும் இங்கே இருக்குதுங்க. இப்போ நாங்கள் வந்து இதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்தோனியார் கோயில் பாருங்கள், எவ்வளவு கஷ்டப்பட்டு இப்போ தான் வந்து அந்தோனியாருடைய அந்த தரிசனம் வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட நாங்கள் காலையில் தொடங்கிய பயணம் கிட்டத்தட்ட இப்போ 6:45 கிட்ட வந்துச்சு. நாங்கள் இப்போ தான் அந்தோனியாரை வந்து பார்க்கக்கூடிய அந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிது. எவ்வளவு மக்கள் வந்து வந்திருக்காங்க பாருங்கள். உண்மையாலுமே நிறைந்து, அதாவது இந்த இடத்துல வந்து பாருங்கள் இவ்வளவு மக்கள் வந்து நிறைந்து காணப்படுறாங்க. சமமான அளவு எங்களுடைய இந்திய தமிழர்களும் அதே அளவு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை தமிழர்களும் வந்து இங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்கள மக்களும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய சிங்கள மக்களும் வந்து வந்திருந்தாங்க. அதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. எல்லா மாவட்டங்கள்லேயும் இருந்து, இலங்கையில் எல்லா மாவட்டங்கள்லேயும் இருந்து மக்கள் வந்து வருகை தந்திருந்தாங்க. ஓகே உறவுகளே, இதான் இந்த பதிவு. இதோடு நாங்கள் இந்த பதிவை முடிச்சுக்கொள்கிறோம். நாளை காலையில் வந்து நாங்கள் தொடர்ச்சியாக இன்னொரு பதிவு வந்து போடுவோம். அதையும் வந்து மறக்காமல் வந்து பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுடைய சேனலை. மற்றொரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.